ஒரு முக்கிய செய்தி கிடைத்திருக்கிறது. அது என்னவென்று பார்க்கலாம். அமைச்சர் KN நேரு வீட்டில் நடைபெற்ற சோதனை நிறைவு பெற்றிருக்கிறது. அமலாக்கத்துறை சோதனை தற்பொழுது நிறைவு பெற்றிருக்கிறது. இது பற்றின மேலும் தகவல்களை செய்தியாளர் தினேஷ் வழங்கிட கேட்கலாம். தினேஷ், வணக்கம். தற்பொழுது சோதனை நிறைவு பெற்றிருக்கும் நிலையில் அமலாக்கத்துறை என்னென்ன கைப்பற்றியிருக்கிறார்கள், தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். அதாவது நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் சொந்தமான TVK குழும கட்டுமான நிறுவனத்தில் சொந்தமான 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இன்று காலை முதல் இந்த அமலாக்கத்துறை சோதனையானது நடைபெற்றது. அதிலும் குறிப்பாக திருச்சி தில்லைநகர் பகுதியில் இருக்கக்கூடிய அமைச்சர் நேருவின் இல்லத்தில் காலை 7 மணி முதல் பார்த்தோமேயானால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையானது மேற்கொண்டனர். அதே போன்று திருச்சி தில்லைநகர் பகுதியில் இருக்கக்கூடிய 10வது கிராஸில் இருக்கக்கூடிய அமைச்சர் நேருவினுடைய தம்பியான இருக்கக்கூடிய மறைந்த ராமஜெயம் அவருடைய வீட்டிலும் வந்து இந்த சோதனையானது நடைபெற்றது. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட அதிகாரிகள், அதாவது ஆயுதங்கள் ஏந்தியவாறு போலீசாருடைய பாதுகாப்பு, மத்திய ரிசர்வ் படையினுடைய அந்த பாதுகாப்பு படையின் போலீசாரோட உதவியோடு இந்த சோதனையானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் தற்போது சற்று நேரத்திற்கு முன்பாக, அதாவது கிட்டத்தட்ட 10 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த சோதனையானது சற்று நேரத்திற்கு முன்பாக நிறைவு பெற்றுள்ளது. அந்த சோதனையில் பார்த்தோமேயானால் அந்த வங்கி பரிவர்த்தனை தொடர்பான ஆவணங்கள் முழுவதுமாக சரிபார்க்கப்பட்டு அதிலிருந்து அவர்கள் வந்து அந்த அதனை ஜெராக்ஸ்களாக எடுத்துவிட்டு அந்த ஆவணங்களையும் அவர்கள் கைப்பற்றியுள்ளனர். மேலும் வந்து அந்த ஆவணங்கள் அனைத்தையும் பெட்டியில் வைத்து தற்போது இங்கிருந்து அதிகாரிகள் அனைவருமே இங்கிருந்து கிளம்பி இந்த பகுதியிலிருந்து வெளியேறியுள்ளனர். தொடர்ந்து இந்த திருச்சியில் பொறுத்த அளவில் 2 இடங்கள்ல வந்து இந்த சோதனையானது நடைபெற்றது. ஒன்று வந்து KN நேருவினுடைய வீடு, மற்றொன்று ராமஜெயம் அவருடைய இல்லத்திலும் இந்த சோதனை நடைபெற்றது. இந்த சோதனையானது தற்போது நிறைவு பெற்று இங்கிருந்த முக்கிய ஆவணங்களை இங்கிருந்து எடுத்துச் சென்றுள்ளனர். தொடர்ச்சியாக இந்த ஆவணங்கள் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் வந்து அமலாக்கத்துறையினர் ஈடுபடுவார்கள் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் தற்போது இந்த சோதனையானது நிறைவு பெற்றதை தொடர்ந்து திமுகவுடைய ஆதரவாளர்கள் அதிக அளவு இப்பகுதிக்கு வருகை தந்தனர். இருப்பினும் இங்க இந்த பகுதியில் யாரும் அதிக அளவு திரளக்கூடாது என காவல்துறையினர் அறிவுறுத்தியதை தொடர்ந்து இப்பொழுது இங்கிருந்து ஆதரவாளர்கள் இங்கிருந்து கலைந்து சென்றுள்ளனர். தொடர்ந்து இந்த சம்பவமானது, இந்த சோதனையானது இன்று காலை முதல் நடைபெற்ற நிலையில் திருச்சியில் மிக பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி தினேஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.